தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்கமலைக்கு தான் போகணும். தக்காளி சட்னி வைக்கட்டுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன உங்களோட மைண்ட் வைஸ் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கா? ஏன்னா தக்காளி விலை வந்து ரொம்ப தாறுமாறாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு குழம்பு வந்து சூப்பராக அதுவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும், ஏன்னா வந்து நான் மொபைல் வந்து கையில் வச்சுட்டே எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு வந்து என்னோடய ட்ரைபாடை வந்து உடச்சிட்டாங்க, அதனால் வந்து நான் வேறு வழி இல்லாமல் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். நானே வந்து ரொம்ப லாங் பேக்கில் எடுக்கிறேங்கட்டி நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இங்கே வந்து 2 வாழைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து ஒரு க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடித்ததையும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த வாழைக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வந்து நீங்கள் வேக விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா இதாகட்டும். இந்த டயத்தில் ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, கட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி, ஒரு சின்ன மூடி தேங்காய். இது கூட 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயில் வந்து வாயு வந்து அதிகமாக இதாகும், அதுக்காக சேர்க்குறோம். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சியை ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு 1-2 தட்டி இந்த வாழைக்காய் கூட போட்டு வேக விட்டிங்கன்னா அதோட வாயுவெல்லாம் எடுத்துரும். இப்போ வந்து நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வந்து வாழைக்காய் வந்து வெந்துருச்சு. இது கூட நாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே பரட்டிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த ஃபைன் பேஸ்ட், ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கே தெரியும். ஒரு 8 மினிட்ஸ் போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாகவே இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நான் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ உப்பையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டோம்னா இது வந்து வெந்துடும். இவ்வளோதான், சிம்பிள். லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பவும் போல் கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்து செய்கிறதும் ஈஸி, அதே சமயம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து செலவு இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கங்காட்டி வந்து உங்களுக்கு வாசனை வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் என்னோடய ட்ரைபாடு. இதை தான் வந்து உடச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கலாங்கும் போது தான் இப்போ தான் போய் எடுத்தேன். அப்போ தான் தெரிஞ்சது உடச்சி வச்சுருக்கிறது. இந்த மாதிரி உடச்சிட்டாங்க. அதனால் வந்து மொபைல் வந்து அதில் வைக்க முடியாது, அதனால் கையில் வச்சுட்டே எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேக் ஆகாமல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா தான் இருந்தாலும் நம்ம கை வந்து அந்தளவுக்கு இது பண்ண முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார இதை வாங்கி ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்பு வந்து ஒரு 8 மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரைஸ், இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டத்துக்குமே வந்து இது சூட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு மட்டன் குழம்போட ஃபீல் வந்து கிடைக்கும். கிட்ஸுகளுக்கு நீங்கள் சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா இது நான்வெஜ் குழம்புன்னு நினச்சிட்டு மட்டனா சிக்கனான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் வந்து தக்காளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.